Hi hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா TNPSC Group 4 உடைய ஆல் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வித்தவுட் எந்த எரரும் இல்லாமல் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் TNPSC அப்படின்னு சொல்லிட்டு க்ரோம் ப்ரௌசரில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் வந்து வரும். ஸோ இந்த பேஜ் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஃபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லிட்டு அப்படி இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா முதன்மை பக்கம் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ்க்கு வந்துடும். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. கீழே ரிஜிஸ்டர் யூசர்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கோங்க. இது எக்ஸ்டர்னல் பேஜ்க்கு வந்து கொண்டு போகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிரந்தர பதிவு விவரங்கள் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கோங்க. உங்கள் யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை போட்டு லாகின் வந்து பண்ணிக்கோங்க. கீழே கேப்ஷா இருக்கும், அதையும் போட்டுட்டு சமர்ப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லாகின் பண்ணினா உங்கள் பேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இதற்கு நீங்கள் ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை நம்ம வந்து எடுக்கணும். அதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அதில் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்படி அப்ளிகேஷன் நம்பர் இல்லைனா கரண்ட் அப்ளிகேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு காமிக்கும். இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 வந்து இருக்கும். இதில் ஜஸ்ட் வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த வியூ கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே இந்த ஹோம் பேஜ் வந்தீங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோடுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா குரூப் 4 உடைய ஹால் டிக்கெட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆல் டிக்கெட் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை என்டர் வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தையும் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் நம்பர் போட்ட பிறகு கீழே டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினா உங்கள் ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணினா உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் எங்கே வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். மேலேயே பிரிண்ட் ஆப்ஷன் வந்து இருக்குது. பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து பிரிண்ட் எடுத்துக்க முடியும். சப்போஸ் உங்களால் வந்து டவுன்லோட் பண்ண முடியல, இந்த மாதிரி ஹால் டிக்கெட்டில் ஏதாச்சும் எரர் இருக்குது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் ஓடிஆர் நீங்கள் சென்டரில் உங்களுக்கு பே பண்ணாமல் இருந்தால் கூட உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ ஓடிஆர்லாம் கரெக்டாக வந்து நீங்கள் ஒன் டைம் பண்ணியிருக்கீங்க, அமௌண்ட்லாம் ஏதாவது பே பண்ண சொல்லுது அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ண பிறகு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கோங்க.